இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தினை கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Hallelujah. Welcome to Advent season. Advent 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. Advent காலத்துல 2 காரியங்களை நம்ம நினைவு கூறுகிறோம். We remember and celebrate Jesus' first coming. இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகையை நம்ம நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுகிறோம். ஆனா அட்வென்ட்னுடைய 2வது காரியமும் இருக்கிறது. We wait with hope anticipating Jesus' second coming. நம்ம எப்படி காத்திருக்கிறோம் என்றால் பொறுமையோடு நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே மாராநாதா, இயேசு நாதா, சீக்கிரம் வாரும் ஐயா. It is a prayer, a desire that we say to God, Lord, உம்முடைய வருகைக்கு நான் ஜெபத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறேன் என்று சொல்லுவதே என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகம் Philippians, the book of Philippians. Turn your Bibles to the book of Philippians. பிலிப்பியர் புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது இது ஒரு மகிழ்ச்சியின் நிருபமாக கருதப்படுகிறது. It is the epistle of joy. இந்த பிலிப்பியர் என்ற நிருபம் வாசித்து பார்த்தோம் என்றால் குறைந்தது ஒரு 20 முறை வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு பரிசுத்தவான்களை அது உற்சாகப்படுத்தி நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள், நீங்கள் ஆனந்தத்தோடு இருங்கள் என்று நமக்கு அது அப்படியாக அந்த வார்த்தை வந்து நம்மளை அப்படியே உற்சாகப்படுத்துகிறது. இன்றைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை அட்வென்ட்டாக இருக்கிறபடினால இந்த கேண்டல் ஆஃப் ஜாய் பிறகு நம்ம ஏற்ற போகிறோம். இந்த கேண்டல் ஆஃப் ஜாய், இந்த மகிழ்ச்சியின் மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்ற போகிறோம். ஆகவே இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு ரிஜாய்சிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ற வார்த்தை, அந்த ரிஜாய்ஸ் என்ற வார்த்தை நீங்க கோடிட்டுக் கொள்ளுங்க. அண்டர்லைன் தட் வேர்ட் ரிஜாய்ஸ். கிரேக்க மொழியில அது காயிரோ என்று சொல்லப்படுகிறது. காயிரோ என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் இட் இஸ் டு பி கிளாட், டு பி ஜாய்ஃபுல், மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருப்பது. And another understanding பார்க்கும்போது it is to be cheerful. and எப்படிப்பட்ட ஒரு cheer? To be calmly happy. To be calmly happy. நிதானத்தோடு ஒரு மகிழ்ச்சி. Praise the Lord. Hallelujah. வெறும் மகிழ்ச்சி அல்ல, ஆனா ஒரு நிதானம், அதுல ஒரு நிதானம் இருக்கு. வயது ஏற ஏற வாழ்க்கையின் கட்டங்களை கடந்து போக போக வெறும் மகிழ்ச்சி இல்ல, நிதானமான ஒரு மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுமா? Not just happy. Now as you go through life seasons, you know jolly well it's not all about happiness. It is that calmness that God gives. ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளான ஒரு உள்ளுக்குள்ளிருந்து புறப்படுகிற ஒரு அமைதலான ஒரு ஆனந்த மகிழ்ச்சி என்று சொல்லலாம். இந்த சந்தோஷம் என்ற இந்த வார்த்தை, இந்த கயிறு என்ற இந்த வார்த்தை வந்து is also used as a greeting. அது ஒரு வாழ்த்துதலின் வார்த்தையாக கூட பயன்படுத்தப்படுகிறது. ஒருவர் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று அவங்களை சந்திக்கும் போது அவங்களை உற்சாகப்படுத்துகிறது, அவங்களை விட்டு பிரிந்து போகும்போது. So in approaching the saints and also when departing, right, greet the saints with a holy kiss சொல்லுவாங்க வசனத்துல. அப்போ உள்ள கலாச்சாரத்துல அது உண்டு. Right? Greet the saints with a holy kiss. We need that touch, friends.
நமக்கு அந்த தொடுதல், அந்த அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த என்கரேஜ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் அவசியமாக இருக்கிறது. 3 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நம்ம 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கணும். 3 யோவான் 2ல பார்க்கும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கின்றது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Even as your soul prospers, that you will prosper in all things. எல்லாவற்றிலும் நீ சுகமாய் இருந்து என்று சொல்லி. So God wants us to prosper body, soul and spirit. முழுமையாக, என் முழுமையே அது உமக்குத்தான் ஆண்டவரே, முழுமையாக. பாதியாக கர்த்தருக்கு நம்ம கொடுக்க கூடாது. அவர் நமக்கு வரும்போது, நம்ம இடத்துல வரும் பாதியா வந்தாரு. அவர் முழுமையாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். முழுமையாக, ஒண்ணு முழுமை இல்லாட்டி ஒண்ணுமே வேணாம், ஒண்ணு ஆண்டவர் இல்லாட்டி ஒண்ணுமே எனக்கு வேணாம். சில நேரத்துல நம்ம வந்து பாதியா விளையாண்டுகிட்டு இருக்கோம். அதுதான் casual Christians. It's okay. I will need you, Lord, when I need you. I will come to you when I need you. Guess what? We need him all the moments of life. அவருக்கு எனக்கு அவசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள நம்ம வர வேண்டும். சோ இந்த உற்சாகத்தை கர்த்தர் இந்த வசனம் மூலமாக இந்த பிலிப்பியன்ஸ் புத்தகத்தை நம்ம முழுமையாக வாசித்து பார்க்கும்போது, it is written in the midst of adversity. எழுதப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால் நல்ல சூழ்நிலைகள், எழுதப்பட்ட சூழ்நிலை, கடந்து வந்த சூழ்நிலை, சிரமமான சூழ்நிலையில தான் பவுல் சொல்லுகிறார், மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. Not when everything is going well and proper that we rejoice in Christ. It's precisely when everything turns upside down. Hallelujah சொல்லுவோமா? எப்படி முடியும்? How, pastor? How can I still yet rejoice in the Lord? இன்னொரு வசனத்தில் அபுக்குக் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, yet I rejoice in the Lord. Yet I rejoice in the Lord. Yet Lord. Hallelujah. ஆகவே பிலிப்பியர் 4:4 நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Praise God. It is to experience God's grace, to be conscious for his grace. தேவனுடைய கிருபையை அனுபவிக்க, அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு ருசி பார்த்து வாழ்வதே. இங்கு பார்க்கும்போது அவர் மறுபடியும் சொல்லுகிறார். மறுபடியும் என்ற வார்த்தை, when the scripture repeated words, மறுபடியும் சொல்லும்போது, மறுபடியும் வார்த்தை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அது பாஸ் பண்ணி ரீரீட் பண்ணணும். கொஞ்சம் பாஸ் பண்ணி ரீரீட் பண்ணணும். சங்கீத புத்தகத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, do you know when you read the Psalms, there's one little phrase with italic, it's written as S-E-L-A-H, Selah. Selah was a pause. சில நேரத்தில் ரொம்ப அவசரம், எவ்ரிபடி அவசரம். அவன் அதை வச்சிருக்கான், எனக்கும் அது வேணும், இவன் இதை வச்சிருக்கான், எனக்கும் அது வேணும். அந்த அவசரத்தில் போய் குழியில போய் விழுந்து கிடக்கிறோம். Friends, we have a race that God has cut out for us. Stay focused, run in that one race that God has given. One life, one race, one Lord. அதை அவர் பார்த்து ஓடணும். எப்படி முடியும்? பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள். Hallelujah. That's why when we read again, கர்த்தருக்குள், this rejoicing, in the மகிழ்ச்சி, it is not based on our achievements. இதெல்லாம் நான் சாதிச்சிட்டேன். It's not based on our status. இந்த ஸ்தானம் எனக்கு இருக்கு, பதவி எனக்கு இருக்கு, இந்த சம்பளம் எனக்கு இருக்கு, இந்த திறமை எனக்கு இருக்கு, இந்த நிலை எனக்கு இருக்கு. இல்ல, இந்த மகிழ்ச்சி is nothing to do with us. It all to be doing with our Lord Jesus Christ. Hallelujah சொல்லுமா? கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள். It is in the Lord, in Christ. கிறிஸ்துவுக்குள். இப்ப கிறிஸ்துவுக்குள்னா என்ன? 2 கொரிந்தியர் 5:17 நம்ம பார்க்கிறோம். 2 Corinthians chapter 5 verse 17. If anyone is in Christ, if anyone, whoever you may be, வெள்ள தோலா, கருத்து தோலா, நீங்க உயர்வா இருக்கீங்களா, கொட்டையா இருக்கிறீங்களா, பணக்காரனா, ஏழையா, whoever you are, if anyone is in Christ, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எவனா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த குடும்பத்திலிருந்து வந்தாலும், எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். It's a new creation. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Praise God.
யார் அதை செய்ய முடியும்? Who can erase their past and start a new beginning? Can your friend do it? Can your pastor do it? Can a relative do it? Try. They can try. But only God can do new beginnings. புதிய ஆரம்பங்களை கர்த்தர் மட்டும் தான் செய்ய முடியும். He is the master creator and recreator. Adana, the book of Genesis is a book of beginnings, new beginnings. You think you just need one beginning? பரச்சுக்கோ பத்தாது. வாழ்க்கையில இருந்து இன்னும் அடிபட்டு இன்னும் உயர்ந்து வரணும், இன்னுமாக. அதனால தான் grace is not just once, is daily. அவருடைய இரக்கங்கள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. பழைய கிரேஸை பயன்படுத்தி இருக்க கூடாது. இரக்கம், இன்னைக்கு எனக்கு இரக்கம் வேணும் ஆண்டவரே. Today I need mercy, Lord. Today I need your direction, Lord. Today I need your strength. இன்றைக்கு, today is the day. Hallelujah. அந்த புதிதான விஷயத்தை கர்த்தர் கொடுக்கும்போது பழையவைகளுக்கு இடம் இல்லை. When God wants to do something new, close the door to the old ways. Sometimes we want God and we also want the world. Cannot. Double mix. Don't try to mix. ஒன்னு ஆண்டவர் இல்லாட்டி உலகம். அதனாலதான் சுத்திகரிப்பு மிகவும் முக்கியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை சுத்திகரிப்பார் தெரியுமா? My first point today is find eternal joy in the word of God. Hallelujah. In the word of God. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையோ ஒளிவதில்லை. If that is one thing that is constant and ever remaining in our life, it is the very word of God. மனுஷன் அப்பத்தினாலும் அல்லாமல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். If you want to live again, put the word at a higher place in your life. கீழே இறக்கி வைக்காதீங்க, தூக்கி வைங்க. வசனத்தை தூக்கி வைக்கிற இடத்துல வைக்கணும். Find eternal joy in the word of God. இன்னைக்கு கர்த்தர், when I got up, the Lord immediately gave me that one word. The word in season. Friends, do you need a word in season? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போதகர் பாடுபட்டு அப்படி அலசி அழுது புலம்பி கொண்டு வருகிற வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பத்தாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு மன்னா வேணும். கர்த்தர் எனக்குன்னு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? Psalms 143 verse 7. Psalms 143 verse 7. கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தோய்ந்து போய் இருக்கிறது, நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாக்காதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அது இல்ல வசனம், அதோட வசனம் 8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க ஆத்துமா யார்கிட்டயும் நீங்க உயர்த்தினாலும் ஆண்டவர்கிட்ட உங்க ஆத்துமா உயர்த்தாம போயிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்துமா ஆண்டவர் முன்பதாக வந்து நிக்கணும். Stand in attention before your God every day of your life. Don't expect someone else to do that. It is your life. You take account for it. அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னுடனே இருப்பேன். கேள்வி என்னன்னா, நீ அவரோடு இருக்கிறாயா? Let the morning bring me word of your unfailing love, for I have put my trust in you. Show me the way I should go, for to you I lift up my soul. Hallelujah. இந்த ஆத்மா யாருக்கு தெரியுமா சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். Do you know, friends, I love all you guys. You all are precious souls, but you know what? You guys don't belong to me. அதனால தான் எந்த சபைக்கு போனாலும் எனக்கு தெரியும் எப்படி ஊழியத்தை செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆத்மா யாருக்கு தெரியுமா? First and foremost and utmost, the soul belongs to God. நம்மலாம் உக்கிரக்காரர். I am a steward of the soul that God gives to me. No, I cannot take it lightly. அப்ப நான் யாருக்கு சொந்தம்? நான் என் கர்த்தருக்கு சொந்தம். என் ஆத்மா என் தேவனிடத்தில் நான் உயர்த்துகிறேன். Friends, I want to encourage you, bring your soul in alignment with God. And how do you do that? Through the word of God. பிசாசா நம்ம என்னத்தமா செய்வான்? உங்களிடத்துல இருக்கக்கூடிய வசனத்தை அவன் அப்படியே பற்றி கொள்வான். He will try to take the word that has been planted to you, your grandparents, your parents, and your pastors and your leaders who have invested so much time in the word in your life. He will try to take it away from you. Once the moment the word is taken away from you, அந்த வசனம் உங்களிடத்துல இருந்து எடுத்து போடப்படும் போது அப்பதான் மகிழ்ச்சி குறைஞ்சிரும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது I encourage every one of you to read a word. Make sure God has spoken to you and you have spoken to your God.
இந்த வசனம் என்னத்தமா செய்யும்? The word keeps you joyful. ஹalleluya சொல்லுமா. இப்ப கேக்குறலாம் என்ன செய்தி நம்ம கேக்குறோம்? செய்தித்தாள்ல, நியூஸ்ல, நியூஸ் ஃபீட்ல, டிக்டாக்ல, வேற என்ன இன்ஸ்டாகிராம், வேற லேட்டஸ்ட் என்னையா எனக்கு தெரியல. I'm tired of all this. இந்த மீடியா நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஏஜ் ஓல்ட் ஏன்ஷியன்ட் மீடியா. ஹalleluya. மத்த எல்லாம் வெச்சிங்க, பரவாயில்லை வெச்சிங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. I rather have this ancient age. It will help you through life. TikTok is not going to help you through life. YouTube is not going to help you through life. Instagram is not going to help you through life. It is the word of God that is going to help you through life. Having said that, I'm not against the media, no. நம்ம சபையில மீடியா மினிஸ்ட்ரி இருக்கு. ஆனா எதை எங்க வைக்கணும்னு தெரியணும். வசனத்தை வைக்காத இடத்துல வைக்காதனாலதான் துயரம், அழுத்தங்கள் நம்மளை அப்படியே கவ்விக்கொள்ளுகிறது. The word keeps you joyful in Christ in the midst of a stressful and sad world. This world is not easy, friends. ஆய்வுகளே சொல்லுது எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. And it is not light struggle. I'm not making fun of this. This is not funny. நானும் மனைவியை பல குடும்பங்களை சந்திக்கிறோம், பல நபர்களை சந்திக்கிறோம். It's not funny. It's real trouble. The world is a trouble world. அதுதான் கர்த்தர் சொன்னார். In this world you will have trouble. சொன்னாரா இல்லையா? இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. You will have trouble, my friend. But be of good cheer. I have overcome the world. Where is your cheer? I want to have my cheer in Christ. அவருடைய cheer தான் அப்படியே he is my cheerleader. I will not trade anything for my Christ. ஏன்னா கடைசியில் அவர் தான் என் பக்கத்துல இருந்து கை தட்டி என்னை உற்சாகப்படுத்துவார், குனிந்து தூக்கி கண்மலை மேல நிறுத்துவார். He is my cheer. I will not give up anything for Christ. Never. Don't shortchange your faith. அந்த வசனத்தை மேன்மையா வைக்கணும். Find eternal joy in the word of God. Hallelujah. Saloma. Praise the Lord. Help me preach, friends. Today is a long day for me. Help me preach. Find eternal joy in the word of God. Let me give you another verse. Jeremiah 15 verse 16 எடுங்களேன். Jeremiah 15 verse 16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். Hallelujah. கிடைத்த உடனே. The moment I receive your words, O Lord, I'm eating, சாப்பிடுறேன். அதான் நீங்க எல்லாம் நல்ல நிலமா இருந்தீங்கன்னா, நான் கொடுக்கிற இந்த வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை என் மூலமாக, இந்த கழுத மூலமாக கொடுக்கிற எந்த கழுத மூலமா கர்த்தர் வார்த்தை கொடுத்தாலும் அது நல்ல நிலத்துல விழுந்துச்சுன்னா, it's not dependent on the preacher, it is the receiver of the word. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. Praise the Lord. சொல்லுமா? சொல்ல மாட்டீங்களே. கத்துறான நல்ல கத்துயா, நல்ல கத்து. எரிச்சலோது கத்துல, உங்களை நேசிக்கிறதுனால, நான் கத்துரை நேசிக்கிறதுனால, I'm passionate for the Lord, for the sheep under my church. When your words came, I ate them. மக்கான சாப்பிடுறேன். They were my joy and my heart's delight. Amen. சொல்லுவோம். For I bear your name, O Lord God Almighty. நீங்களும் கர்த்தரும் நீங்களும் இணைந்துட்டீங்க. திராட்சை கொடி. என்னாலே என்று உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. Remain in me and my joy will be with you. You don't want to remain in Christ. You expect your life to be joyful. You cut yourself away from Christ while he is waiting. மகனே வாப்பா, என்னிடத்துல தான் சகலமும் உண்டுப்பா. சகலமும் என்னிடத்துல இருந்து புறப்பட்டு வரும். நான் கொடுக்கிறேன். எனக்கு இல்லாததா? You know what's God's greatest joy? To share everything with his children. எல்லாருக்கும் வெளியே இருக்காங்க, அப்படியே ஏன் நீ வெளியே இருக்க, வா. ஆண்டவர் எப்படி தான் கூட்டி அணைப்பார். ஆனா பிடிவாம வெளியே நிக்கிறவங்களே கூட்டி அணைக்க கஷ்டம். நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றவங்களுக்கு கஷ்டம். விட்டுருவார், கொஞ்ச நேரம் விட்டுருவார். அதனாலதான் அந்த வார்த்தை, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார்த்தை நமக்கு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. சொல்லுமா? You losing joy is not because of your wife, your husband, your child, your boyfriend, your girlfriend, your pastor, your this, your that. முதலாவது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனாலதான், இல்லாட்டினா இவனாலதான்.
நேச்சுரல் என்ன செய்வோம்? எல்லாரும் யாரோ எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நீ இப்படி பாயிண்ட் பண்ணும்போது மற்ற 3 பேரை ஒன்று காட்டுதுப்பா. சில நேரத்தில் வார்த்தையை நம்ம ஒதுக்கி தள்ளுறதுனால இன்பம் இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத, ஆனந்தம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். By that I'm not saying we will not have trouble. இல்ல எவ்வளோ கொந்தளிப்பு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் joyful in Christ. உள்ளுக்குள்ளே சொல்றேன், உனக்குள்ளே புறப்படுகிற அந்த ஜீவ நதி யாரான அடக்கி வைக்க முடியாது. Christ is our joy. His word, His eternal word will keep us in the race. அப்படி இருக்கனால 24 hours a day we are keeping smiling, showing active. That is not what I am talking about. It is the inner calm happiness. Amen சொல்லுமா? உலகம் வெளி தோற்றம். நீதிமொழிகள் புத்தகத்தில் Proverbs 31 verse 10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அழகும் சௌந்தரியம் வீண், ஆனா கர்த்தரை தேடுகிற ஸ்ரீயோ புகழப்படத்தக்கவர். அதுதான் நான் சொல்றேன். Charm is deceitful. Beauty is fleeting, but the one who fears the Lord, who delights in the Lord, அவர் வார்த்தையோட இணைந்துட்டான முகத்தை மகிழ வைப்பார். ஹல்லேலூயா. பிரகாச பண்ணுவார். அந்த வார்த்தை எங்க? வார்த்தை யாரு? கிறிஸ்து வார்த்தையால வந்தார். Many of us can read, can hear. God has given us enough senses for all of us. No one has an excuse to neglect the word of God. படிக்காதவங்களுக்கும் படிச்சவங்களுக்கும் வசனம் சேரும். Amen சொல்லுமா? Some of the best Bible readers are not நல்ல பார்வை. Today I'm really, one of my greatest வருத்தம்ஸ் in my life is பார்க்க முடியல. greatest வருத்தம்ஸ், ரீசன்ட் வருத்தம்ஸ் பார்க்க முடியலையே. ஆண்டவரே கண்ணாடி போடணுமா? ரொம்ப வருந்துவேன். ஐயோ இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம்னு யோசிப்பேன். God gives us enough senses till we die that we can uphold the word of God. Enough senses. நீங்க நம்புறீங்களா? கண்ணு போச்சுனாலும் காது இருக்கு. காது கேட்க வைப்பாரு. காதுள்ளவன் கேட்க கடவன். Are you finding an excuse? I tell you, God gives you enough until you die. Some of your organs may fail, but everything cannot fail. He will never fail us. வசனத்தை எதுக்கு கொடுக்கிறார்? So that we can all respond in body, soul and spirit. அதனால்தான் everyone can be a good recipient of God's word. Everyone, even the unborn child as well. I believe that. முதலாவது என்ன சொன்ன? Find eternal joy in the word of God. இரண்டாவது, share this joy, gentle joy to all. பிலிப்பியர் 4:5 பார்க்கிறோம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? ஒரு சுயநலமான ஒரு மகிழ்ச்சி அல்ல. This joy is not selfish. நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல, மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும். Amen சொல்லுமா? Someone who rejoices in Christ will rejoice when others are rejoicing. Amen சொல்லுமா? கிறிஸ்துவனுடைய மகிழ்ச்சி இருக்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, அதனால தான் அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல லவ், ஜாய், பீஸ், ஜென்டல்னஸ் இருக்கு. அன்பு, சமாதானம், நீதிய, பொறுமை. தமிழ்ல எப்படி வரும் தெரியல, ஆனா ஜென்டல்னஸ் மர்க்கிரிய ஜென்டல் சாந்த குணம். ஆகவே இந்த வசனத்தை உட்கொள்ளும் போது மகிழ்ச்சியை நம்ம ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் பெறும்போது it does something deep inside our friends. அதனுடைய உள்ளான உணர்ச்சிகளை அது கிறிஸ்து இயேசுக்குள்ள நல்லதாக மாற்றி விடுகிறது. ஏன்னா வசனம் நம்மளை உருவாக்கி கிறிஸ்து போல அப்படியே மாற்றுகிறது. ஆகவே தான் இந்த சாந்த குணம், this gentleness in the Greek word is to be reasonable, to be forbearing. Why there's great struggle in relationship? Because there's no forbearing. விட்டு கொடுக்க முடியல, தான் பண்ண முடியல, ரீசனபிளா இருக்க முடியல. இந்த ஜென்டல்னஸ் என்ன செய்யும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது மற்றவர்களை இந்த கிறிஸ்துவனுடைய சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வரும். Amen. Do you think Christmas joy is just all about you and me individually? No. Christmas joy is for everyone. Amen சொல்லுமா?
இந்த மிகுதியான ஆனந்தம் என்ன செய்கிறது? நம்மளை அனுப்புகிறது. If we have received, we will give. இப்ப நான் சொன்ன நேற்று வந்தவர்கள் வராதவர்களை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தேன். we all praying, not necessary they all have to come அப்படின்னு. வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம recipients, those who are beneficiaries will know how to give. அன்பை பெற்றவர்கள், மகிழ்ச்சியை பெற்றவர்கள் பிறருக்கு மகிழ்ச்சியை உருவாக்குவார்கள், கொண்டு வர சேர்ப்பார்கள். அந்த மகிழ்ச்சியை எப்படி காட்ட வேண்டும் என்று பவுல் சொல்றாரு, we display this joy with gentleness. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Let your gentleness be evident to all. சிலர் வீட்டுல கோபமா இருப்பாங்க, நான் வெளியே ரொம்ப ஓகேயா இருப்பாங்க. சிலர் வெளியே ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்கு ஓகேயா இருப்பாங்க. ஸ்ட்ரகிள். ஒரு நிலையில இருக்க முடியாது, ஒரு உணர்ச்சியில இருக்க முடியாது, அப்படி பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? வசனம் நிலத்துல அத இருதயத்துல ஆழமாக பதியாதபடி இருக்கிறதுனால சிரமமாக இருக்கு. உணர்ச்சிகளை காத்துக் கொள்வதற்கு, உணர்ச்சியை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி வருவதற்கு சிரமமாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மிகுந்த அந்த மகிழ்ச்சியை காண்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் கிறிஸ்துவோடு வேர் கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் சூழ்நிலை நம்மளை தகட்டாது, சூழ்நிலை நம்மளை மேற்கொள்ளாது, நாம் சூழ்நிலைகளை மேற்கொள்வோம். ஆமென் சொல்லுவோம். Some of the greatest storms are not outside, it is within that is raging. And how hard it is without Christ. கிறிஸ்து இல்லாத படகு ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. அந்த படகுல கிறிஸ்து இருந்தாலும், அவர் தூங்கி உறங்கி கொண்டு இருந்தாலும், அவர் அங்க இருக்கும்போது காற்றையும் கடலையும் அவர் அதற்றினார் என்றால் அது நிறுத்தும். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சாந்த குணத்தை, இந்த சாந்த குணமான மகிழ்ச்சியை நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். Amen சொல்லுமா? This Advent season, as we light up the candle of joy, இழந்து போனதை, இழந்து போன உறவுகள், இழந்து போன மகிழ்ச்சியை கர்த்தர் மறுபடியும் ஸ்திரப்படுத்தி உயர்த்துவாராக. Hallelujah. And that's what I call the second point, share this gentle joy to all. இந்த சாந்த குணமான இந்த மகிழ்ச்சியை, hallelujah, not a lauding over joy. You know, some people like to purposely laugh loudly to காயப்படுத்துறான்னு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்? வெண்ணகிட்டையும் சத்தமா அப்படியே மகிழ்ச்சியா காமிக்கிறது, that's not a proper joy. அது வேணுகிட்டே செய்யறது. கிறிஸ்தவர்களாக பரிசுத்தவனாய் நம்ம இருக்கும்போது எப்படி தெரியுமா? ஒரு gentle joy, a joy that will have enough space for everyone else to enjoy. Christ's joy is to be shared. And the true joy, அந்த கஷ்டத்தின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம், அதுல தான் நம்ம இருக்கணும். அதுதான் உண்மையான ஆனந்தம், அதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சி. அது கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி. அது உண்மையா வர, அது வேஷமா இருக்காது. புரியுதா நான் சொல்றது? அது மேடாபா இருக்காது, அது உண்மையாக இருக்கும். அதனால்தான் சாந்த குணம் சமீபமா இருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி, அந்த இட்டர்னல் ஜாயோட அந்த சாந்த குணமான ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. a calm happiness in Christ. கடைசியாக thirdly, பிலிப்பியர் 4:6 நம்ம பார்ப்போம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே, ஹல்லேலூயா, கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. Point 8, grow this peaceful joy through prayer. Eternal joy, gentle joy, peaceful joy. Amen. இந்த சமாதானமான ஒரு மகிழ்ச்சியை எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் ஜெபம் மூலமாக. அதனால தான் தேர்ந்தெடுத்த பாடல்கள்ல அர்த்தம் இருக்கு. கண்ட மாதிரி ஒரு ஷோல praise and worship, ஆராதனை, ஒரு வாஞ்சை, ஜெபாவி ஊற்றும் ஐயா பா. How do we continually remain in Christ's joy? Is we are connected with Him in prayer. ஜெபம் இல்லாமல் ஒன்றும் அசையாது. முதலாவது ஜெபம் உங்களை அசைக்க வேண்டும், என்னை அசைக்க வேண்டும்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், don't worry about anything, in everything, கூடிய ஜெபத்தினாலும், ஹalleluya, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Many of us lose our joy, isn't that so? Many of us lose our peace so easily. It just takes one person's word or one person's look or one turn of events in life. நல்லா வண்டி போயிட்டே இருக்கோம், பட்டுடு சரிவு வந்துச்சுன்னா பயங்கரமா சரிந்து விட்டோம், and find it difficult to get up. This is life, friends. Life is tough, but God has never left us alone. தனியா விட மாட்டார். Nothing comes easy. Saints of God, பரிசுத்தவான்களே, இந்த ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறவங்களை நான் சொல்றேன், எஸ்பெஷலி கர்த்தரை பின் செல்றவங்க, nothing comes easy. எல்லாமே ஈஸி நினைச்சிடாங்க. சூசாலோ அந்த கஷ்டத்திலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆமென் சொல்லுமா? Hallelujah. Do not expect to have an eternal and gentle joy without dependence on God. Prayer is absolutely crucial. நீங்க முட்டிக்கால் போடுறீங்களா, நீங்க எழுந்து நின்று ஜெபிக்கிறீங்களா, முகம் குப்புற இருந்து நீங்க ஜெபிக்கிறீங்களா, நடந்து ஜெபிக்கிறீங்களா, pray. அமைதியா ஜெபிக்கிறீங்களா, pray. What is you? What நீங்க எப்படி இருக்கீங்க அந்த வண்ணமாக ஜெபிங்க. முட்டிக்கால் போடுறது நல்லதா? நான் ரொம்ப நம்புறாரு. எழுந்து ஜெபிக்கிறதா? நான் ரொம்ப நம்புறேன். எல்லாவற்றுக்கும் ஏற்ற காலத்துல கர்த்தர் ஆவியானவர் உங்களை ஏவுவார். இந்த நேரத்துல நீ முட்டிக்கால் போடுப்பா, முட்டிக்கால் போடு. இந்த நேரத்துல நீ சாஷ்டாமாக விழுந்துரு. இந்த நேரத்துல நடந்து போ, go and God and pray. இந்த நேரத்துல silently pray, cry out to me. God hears every cry. ஆண்டவர் ஒவ்வொரு கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் பார்த்து பதில் அளிப்பார். ஹalleluya. இந்த வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? 6 and 7. Don't drown yourself with worries. யாருக்கு கவலை இல்லை? யாருக்கு இல்லை? Please bring me out for coffee. I need your advice. யாருக்கு கவலை இல்லை? கவலை இல்லாத மனிதன் இங்க இருக்கிறானா? அவங்க குழந்தைய பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. பார்த்தீங்களா அவங்க எவ்வளவு வந்தாங்க, சின்ன சின்ன பிள்ளைன்னு ஐயோ செல்லம் செல்லம். அதுக்கு தான் கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அதுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்ன கிள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, சொல்ல முடியல, கிள்ளிக்கிட்டே இருக்கு. அதான் ஒரு கவலை நினைக்கிறேன். கவலை இல்லாத மனுஷனே இல்லையே. அதனால்தான் கர்த்தர் என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. எத்தனை பாரத்தெல்லாம் சுமத்து வந்திருப்பீங்க சர்ச்சுக்கு. என்ன பாரம் இல்லாம வந்திருக்கீங்க? எல்லாருமே என்ன பாரம் வந்திருக்கோம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. there's an exchange going on. வருத்தத்தோடு வரோம், சுகத்தோடு போறோம். ஹalleluya. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாக அறுப்பார்கள். Don't withhold your tears to God. Tell your disappointments to Him. Cry out to Him. Men and women எல்லாரும் அழுவ கத்துக்கணும், புலம்ப கத்துக்கணும். I tell you something, praise and worship பத்தி கொஞ்சம் ஒரு 1 minute நான் சொல்றேன். praise and worship நான் சொன்னா praise worship. சில நேரத்தை புலம்ப மறந்துட்டோம். புலம்பல்னா என்ன தெரியுமா? வேதத்துல இருக்க சங்கீத புஸ்தகங்கள்ல பல சங்கீத வார்த்தைகளை புலம்பல், ஒரு புத்தகமே புலம்பல், புலம்பலின் புத்தகம். புலம்பல் ஒரு ஆராதனை. lamenting God, ஆண்டவரே அப்பா இயேசுவே, lament. உங்க ஜெப ஆராதனை ஒரு lamenting மறந்துறாதீங்க. It's not all about high end, out the mountain praise. There are seasons that you have to lament before God. And lament is no less a praise and worship. புலம்பல் வந்து ஒரு குறைவான ஆராதனை நினைச்சிடாதீங்க. சில பேர் நினைப்பாங்க சின்ன ஸ்லோ சாங் போயிடுச்சு இன்னைக்கு. நல்லா சொல்றேன், இருக்கும் ஸ்லோ சாங். எத்தனை தடவை அழுது புலம்பி வீட்டுல கதவு ரூம்ல படுக்கையில கூடவே பா, அடுத்த வரி கூட பாட முடிய கண்ணீர் தானே வருது. புலம்ப மறந்துடாதீங்க.
புலம்பல் இருந்துச்சுன்னா இருதயம் அப்படியே கடமையாயாச்சு. You are too hard ready. Cannot forgive, cannot this one, cannot that. Danger. Don't drown yourself with your worries. ஆனா ஆண்டவர் இந்த பிலிப்பியர் மூலமா என்ன சொல்றாரு? Replace your worries through prayer. Amen. There must be a replacement. As we light up the candle of joy, let us exchange our sorrows, receive God's joy on a regular basis. Not when only troubles come. கஷ்டம் வர்ற நேரத்தை மட்டும் ஆண்டவர் தேடாதீங்க. கஷ்டம் இருக்கிறதோ இல்லையா, கர்த்தரை தேடுகிற ஒரு ஜனமாய் நம்ம இருக்கணும். You must be conditioned for all seasons of life. அதனால தான் ஒவ்வொரு நாளும் தியானம், வேத வாசிப்பு கர்த்தருக்குள் இருக்குது. அதனால தான் சில பெரியவங்க, முதியோர்கள், பாஸ்டர் மனைவி, லேரிடர், ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இருக்கிறவங்க சில நேரத்தை சொல்லுவாங்க, நீ படிப்பா, வேதத்தை படி, ஜபம் பண்ணுப்பா, லைட்டா எடுக்காதீங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க? இல்ல, இப்படிதான் பேசணும். இந்த உலகத்துக்கு இதுதான் தேவைங்க. I will be spiritual. Don't think I don't know anything about the world. I know. உலகத்தில் என்ன நடக்குது, என்ன நடிகர், என்ன பாட்டு பாடுறாங்க எல்லாம் தெரியும். ஆனா அது என்ன ஆளுகை செய்யாது. அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்தார் போல நான் வாழ முடியாது. நான் ஆவிக்குரிய ரீதியில நான் வளருவேன். அப்படிதான் என் பிள்ளைகளும் வளருவாங்க. அப்போ உங்க சந்ததி கர்த்தருக்குள்ள இருக்கணும்னா நீங்க விதைக்கிறது சரியா விதைக்கணும். இன்னைக்கு நீங்க முட்டிக்கால் போட்டதான் உங்களுடைய பிள்ளைகள் முட்டிக்கால் போடுவாங்க. சில விஷயத்துல நம்ம விட்டதுனால தான் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு. விட்டுறாதீங்க, கையேந்தி கேட்கிறேன். இன்னைக்கு I've seen enough struggles in people's life. We need our God. We need Him. We turn to Him at all times. Amen. முடிச்சிடுறேன், டைம் இல்லை. முதலாவது, find eternal joy in the Word of God. Eternal joy in the Word of God. Share this gentle joy to all. Grow this peaceful joy through prayer. Hallelujah. Saloma. Praise the Lord. எழுந்து நிற்போமா? Let's give thanks to the Lord. ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ப்ரே பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. Thank you for letting me preach, church. I don't take this lightly. The preaching is not a light thing. I'm not giving a lecture. என் திறமையை நான் காமிக்கல, என்னோட அறிவை நான் காமிக்கல, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஆவியானவர் கிரியை செய்யணும். அவர் வசனம் தான் நமக்கு வேணும். நல்ல நிலத்துல, அப்படியே நல்ல நிலத்துல விழுவ வேண்டும். கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக, பரிசுத்தவான்களாக கர்த்தர் நம்மளே அப்படியே உயர்த்துவாராக. Hallelujah. Look up to Him. Come on, look up to Him. Those who look to Him, their faces will be radiant. Hallelujah. We don't depend on our circumstance, our situation, our position, our status. We depend on the Lord entirely. அவர் தான் நம்மளை வாழ வைப்பார். Hallelujah. அந்த ஆண்டு முடிவுக்குள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் துன்பத்திலையும், என் இன்பத்திலையும், என்னுடைய கஷ்ட நாட்களிலும், என் நல்ல நாட்களிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Light up the candle of hope. The first Sunday of Advent, we remember that Christ is our hope. எது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது? Bring Christ to the hopeless situation in your life. Hallelujah. Praise the Lord. அவர்தான் நமக்கு நம்புகிறோம். அவர்தான் நமக்கு நம்பிக்கை. Hope will not disappoint. கர்த்தர் நமக்கு சமாதானம். Second Sunday of Advent. He is our peace. Hallelujah. I give you my peace. கர்த்தர் சொல்லுகிறார். He is our peace. Peace belongs to us. Hallelujah. Rabba Shanda, Rabba Kabarara. இந்த ரெண்டு விஷயங்கள், நம்பிக்கை, சமாதானத்தை கர்த்தர் நமக்கு இன்னுமாக இந்த காலை நேரத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சேர வேண்டிய நம்பிக்கை, சேர வேண்டிய சமாதானம் வந்து சேருமான ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நம்பிக்கையற்று சமாதானமற்று போய் இருக்கிறதோ ஆண்டவரே, அதிலே நீங்க நுழைந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க நுழைந்து கிரியை செய்யுங்க ஆண்டவரே. Lord, you are the Prince of Peace, you are the God of all hope, oh Father. Oh, hallelujah. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே ஒரு விசேஷ பிரசன்னம் ஆண்டவரே மூடுவதாக ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க இந்த நேரத்திலும் நீங்க சந்திங்க அப்பா. நீங்க கேளுங்க. Friends, brothers, oh, I ask on behalf of the church, but you have to ask for yourself to your God. உங்க தேவனிடத்துல நீங்க கேட்டு பாருங்க, அவர் பதில் அளிப்பார். கேட்கிறவன் பெற்று கொள்ளுவான். ஹalleluya. நன்றி. கதவை தட்டும் போது கதவு திறக்கப்படும்.
Hallelujah. Praise the Lord. Ask, seek and knock and God will do his part. அவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய மகிழ்ச்சி, அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுப்போமாக, அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுப்போமாக. அந்த eternal joy will fill our hearts. Oh, நன்றி அப்பா. As I light this candle of joy. அந்த மகிழ்ச்சி, hallelujah. அந்த மகிழ்ச்சிகளை, you are lighting up your life once again. Christ will help you. Hallelujah. Thank you, Father. ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்குள்ள உள்ள மகிழ்ச்சி ஆண்டவரே. கர்த்தர் நீங்க செயல்படுங்க. நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய மகிழ்ச்சி, கிறிஸ்துவுக்குள் ஒரு மகிழ்ச்சி, இந்த நேரத்துல சபையார் ஒவ்வொருவர் மத்தியில உம்முடைய மகிழ்ச்சினால நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. Lord, not just an outward joy, but an inner strength, Lord. ஒரு calm happiness, அப்பா. ஓ கர்த்தர் என்னோடு இருக்கிறதை நான் உணரத்தக்கதாக ஆண்டவரே, என்னுடைய துக்கத்திலே, என்னுடைய சோகத்திலே நான் இல்லாதபடி, Lord, let I will see Christ, Lord, in all the struggles of life. God will lift me up. God will lift my family up. In Jesus' name, hallelujah. There was great joy when Jesus' birth was announced. கிறிஸ்துனுடைய பிறப்பு அறிவிக்கப்படும் போது மிகுந்த ஆனந்தம், அந்த மிகுந்த ஆனந்தம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் கர்த்தர் பரிபூர்ணமான ஜீவியம் நீர் தருகிறீர் ஆண்டவரே. இந்த சபையில விசுவாசிகளுக்கு அந்த பரிபூரணத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. Lord, we pray as a church because we depend on you. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கட்டளையிட எங்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவரே ஆசீர்வாதமாக, செழிப்பாக ஆண்டவரே, ஆனந்தமாக ஆண்டவரே, துன்பத்தின் மத்தியிலும் ஒரு ஆழமான ஒரு மகிழ்ச்சிக்குள்ள நாங்கள் தொடர்ந்து பிரயாசப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்துக்காக நாங்கள் ஏந்தி ஓட எங்களை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் காட்.